தோழர்களே, இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, வருந்துகிறேன். இந்த தீர்ப்பை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மாயாவதி பேசுகிறார், சிராக் பாஸ்வான் பேசுகிறார், பிரகாஷ் அம்பேத்கர் பேசுகிறார். எல்லாவற்றையும் விட நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், அது ஒரு அரசு சார்ந்த அமைப்பு, அந்த ஆணையமே இதை எதிர்க்கிறது. இதற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை கருத்திலே கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அவர்கள் எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணம், உச்சநீதிமன்றத்தின் வழியாக சங் பரிவார்கள் ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுக்கும் வேட்டு வைக்கிறார்கள் என்கிற அச்சம்தான். இடஒதுக்கீடே பின்னாளில் இருக்காது, இன்னும் சில ஆண்டுகளில் அது நீர்த்து போகும் என்கிற அச்சம்தான் இவர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காரணம். அந்தந்த மாநிலங்களில், உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இடஒதுக்கீட்டு முறை இல்லை, தெலுங்கானாவில் இருப்பதைப் போல, ஆந்திராவில் பிரித்து கொடுத்திருப்பதைப் போல, பஞ்சாபில் பிரித்து கொடுத்திருப்பதைப் போல, ஹரியானாவில் பிரித்து கொடுத்திருப்பதைப் போல இல்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அம்மையார் எதிர்க்கிறார் என்றால் தேசிய அளவில் அதை கவனத்திலே கொண்டு எதிர்க்கிறார். இதுதான் உண்மை. நம்முடைய பார்வையும் தேசிய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் 30% இருக்கிறார்கள். 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 15% பிளஸ் 7.5%, 22.5%. ஆனால் கிட்டத்தட்ட இந்த இரண்டு சமூகத்தினரையும் இணைத்தால் 27% மேல், சிலர் 30% என்றும் சொல்லுகிறார்கள். இன்றைய 2021 படி 27% மேல் இரண்டு சமூக பிரிவினரும் SC ST. அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீடு இருக்கிறதா என்றால் இல்லை. மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல் தொடர்ந்து ஒலிக்கிறது. அதை பற்றி ஆளும் ஆட்சியாளர்கள் கவலைப்படவில்லை. முன்னேறிய சமூகத்தினருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதற்கு சட்டத்தையும் கொண்டு வந்து விட்டவர்கள் SC ST சமூகத்திற்கு மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. 1971 ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த, அதேபோல பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை, அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்லை, அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இருக்கிற இடஒதுக்கீட்டையும் 6% மேல் நிரப்பவில்லை, அதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. பேக்லாக் வேகன்சிஸ் ஏராளமாக இருக்கிறது, அதை நிரப்புவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இந்த நிலையிலே மாநில அரசுகளுக்கு தலித் மக்களை குழுக்களாக பிரிப்பதற்கும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கு போடுவதற்கும் அதிகாரம் வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றத்தின் வழியாக இவர்கள் சொல்லியிருப்பதால் இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று சிராக் பாஸ்வான் அச்சப்படுகிறார், மாயாவதி அச்சப்படுகிறார், புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரன் பிரகாஷ் அம்பேத்கர் அச்சப்படுகிறார், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அச்சப்படுகிறது. அதைவிட முக்கியமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 341, உறுப்பு எண் 342 ஆகிய இரண்டிலும் ஷெட்யூல் காஸ்ட் சம்பந்தமாக எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் மக்களவையில் அது விவாதிக்கப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று அந்த இரண்டு உறுப்புகளிலும் ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு மாநில அரசுகளின் கைகளில் கொடுத்தால் இது பெரிய பாதிப்புக்குரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற அச்சம் அவருக்கு இருந்ததால் இதை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அந்த 341 என்கிற உறுப்பு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிற நிலையில் அதற்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்று இந்த தலைவர்கள் எல்லோரும் ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்று
பேசுகிற துணிச்சலை பாஸ்வான் அவர்களின் மகன் சிராக் பாஸ்வான் பெற்றிருக்கிறார், வெளிப்படுத்துகிறார். நாமும் அந்த கோணத்தில் தான் 341 பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரிவ்யூ பெட்டிஷன் போயிருக்கிறோம். இரண்டாவது கிரீமி லேயர். ஓபிசிக்கு கிரீமி லேயர் கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களை இதை எதிர்த்து போராடவில்லை. பெரிய வியப்பாக இருக்கிறது ஒரு சில அமைப்புகளை தவிர. விடுதலை சிறுத்தைகள் கிரீமி லேயரை தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். ஷெட்யூல் காஸ்டுக்கு கிரீமி லேயரை பொருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பு, அதிலிருந்து அந்த பகுதி நீக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. ஆக இது தொடர்பாக ரிவ்யூ செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறோமே தவிர அப்பீல் போகவில்லை. அப்பீல் வேறு, ரிவ்யூ வேறு. ரிவ்யூ என்பது இதில் உள்ள நமது சந்தேகங்களை சொல்லி அதை தெளிவுபடுத்த வலியுறுத்துவோம். இதுதான் பிரேயர். ரிவ்யூ என்பது மீள் ஆய்வு தான். அப்பீல் என்பது இந்த தீர்ப்பு முற்றாக கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து போடுகிற ஒரு மேல்முறையீட்டு மனு. முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அப்பீல் அல்ல, மேல்முறையீட்டு மனு அல்ல, ரிவ்யூ பெட்டிஷன். இது மீளாய்வு மனு. மீளாய்வு மனு என்பது ஜஸ்ட் ஃபார் கிளாரிபிகேஷன். இதில் உள்ள நம்முடைய ஐயங்களை நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்கிற ஒன்று. அதை அவர்கள் புறந்தள்ளுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கட்டாயமாக அதை அவர்களே தந்த தீர்ப்பை மாற்ற மாட்டார்கள். அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு அவர்கள் ஒருவேளை ரொம்ப சான்சஸ் லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்பலாம், அவ்வளவுதான். அதுவும் அப்பீல் சொல்ல முடியாது. ஆகவே இதை நாம் ஏதோ அப்பீல் செய்திருக்கிறோம் என்பதைப் போல சிலர் தவறாக நமக்கு எதிரான வதந்திகளை மீண்டும் மீண்டும் பரப்புகிறார்கள். அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக நாம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்று இந்த தனியார் தொலைக்காட்சியில் சொல்லியிருப்பது 100க்கு 100 பொய்யான தகவல். ஏனென்றால் அந்த அஃபிடவிட் என்கிற அந்த பிரமாண பத்திரத்தில் ஒரு இடத்தில் கூட தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட இருக்காது. தமிழ்நாடு அரசை நாம் ரெஸ்பாண்டண்டாக போடவில்லை. ரெஸ்பாண்டன்ட் என்றால் நம்முடைய மனுவின் எதிர்மனுதாரர்கள், அவர்களை எதிரியாக நாம் நிறுத்துறோம். அதில் பஞ்சாப் யூனியன் கவர்மெண்ட் 2 தான் அதில் வருது. 7 பேர் அதில் போட்டிருக்கோம். 7 பேருமே 6 பஞ்சாப், 1 யூனியன் கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் இல்லை, ரெஸ்பாண்டன்ட்ல நம்ம சேர்க்கல. அருந்ததியர் சம்பந்தமான எந்த தகவலும் அதில் கிடையாது. ஏன்னா நமக்கு அதுவல்ல நம்முடைய நோக்கமே. நாம் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை ஏற்கனவே ஆதரித்து விட்டோம். அது நடைமுறையில் இருக்கிறது. அதில் எந்த சிக்கலும் இல்லை. அதை நாம் எதிர்க்கவில்லை. சரி, ரிவ்யூ பெட்டிஷன் போடுவதனால் இது மறைமுகமாக எதிர்ப்பது ஆகாதா என்று சொல்லுகிறார்கள். லாஜிக் சுற்றி வளைத்து பேசுகிற போது இது மறைமுகமான எதிர்ப்பு என்று சொல்லுவதற்கு அவர்கள் சில ஆதாரங்களை தேடுகிறார்கள், லாஜிக்கை தேடுகிறார்கள். தேடட்டும், சொல்லட்டும், அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படையில் நாம் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சங்பரிவார் அமைப்புகளுக்கும் உள்ள உள்நோக்கம் என்ன, சதி நோக்கம் என்ன என்பதை அம்பலப்படுத்துவதுதான் சப் கேட்டகரைசேஷன் அல்லது சப் கிளாசிபிகேஷன். ஆந்திராவில் செய்ததைப் போல, தெலுங்கானாவில் செய்ததைப் போல தமிழ்நாட்டில் செய்யவில்லை. ஏற்கனவே இருக்கிற தொகுப்பில் 3% எடுத்து அருந்ததியர் சமூகத்திற்கு முன்னுரிமையாக வழங்கியிருக்கிறார்கள். எஞ்சியுள்ள 15% கூட அருந்ததியர்கள் போட்டியிட முடியும், அதிலும் வர முடியும். இது போன்ற தீர்ப்பு அல்லது இது போன்ற நிலைப்பாடு ஆந்திராவில் இருந்தால் நாம் அதை வரவேற்கப் போகிறோம். தெலுங்கானாவில் இதை நடைமுறைப்படுத்தி இருந்தால் அதை நாம் வரவேற்கப் போகிறோம். ஹரியானாவில் அப்படி நடைமுறைப்படுத்தி இருந்தால் அதை நாம் வரவேற்கப் போகிறோம். பஞ்சாபில் அப்படி தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல நடைமுறைப்படுத்தி இருந்தால் அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள்
சமூகத்தையே இரண்டாக பிளந்து விட்டார்கள். நீ வேறு அவர் வேறு என்று இடஒதுக்கீட்டை சரிபாதியாக கூறு போட்டு பஞ்சாபிலே தந்திருக்கிறார்கள். 32% மக்கள் தொகை, ஆனால் இடஒதுக்கீடு 25% தான். அதை 12.5 பிரித்து கொடுத்து விட்டார்கள். மஜிபி என்கிற சீக்கிய தலித்துகளுக்கும் 12.5, சமார் உள்ளிட்ட பிற அனைத்து தலித்துகளுக்கும் 12.5. தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீட்டிற்கும் பிற மாநிலங்களில் இருக்கிற அந்த நடைமுறைகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அதை யாரும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. இந்த அபிடவிட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கூடுதலாக ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்திருக்கிற நிலையில் இதனை வீணாய்வுக்கு எடுத்துக் கொள்ளுகிற வரையில் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வைக்க வேண்டும். இதற்கு என்ன பொருள் என்றால், ஒரு கோரிக்கையை நாம் வைக்கிறோம். அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னதாக நமக்குள்ள ஐயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். நாம் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகளை, அரசியலமைப்பு சட்டத்தை இது எவ்வாறு மீறுகிறது, அதே உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே சந்திரசூட் அவர்களே என்ன சொல்கிறார் என்றால், ஒரு சமூகத்திற்கு இதிலிருந்து பிரித்து கொடுத்தால் அவர்கள் எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளை எல்லாம் நிரூபித்து நிரூபணம் செய்து அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலங்களிலும் அதை வந்து நிரூபணம் செய்வதற்கு எந்த டேட்டாவும் கிடையாது. அதுக்கான எந்த முயற்சியும் யாரும் எடுக்கல. அப்படி ஒரு அனாலிசிஸ் நடக்கல, அப்படி ஒரு பகுப்பாய்வு நடக்கல. எப்படி வந்து ஒவ்வொரு சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால இவங்களுக்கு நாங்கள் தனியாக பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அது ஒரு எந்த தரத்தில் நிரூபிக்க வேண்டுமோ அந்த தரத்தில் நிரூபிக்க வேண்டும் என்பது அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவங்க பின்பற்றவே இல்லை, டேட்டா இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் முதல்ல மக்கள் தொகை தெரியும். அதில் வந்து அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் சரி, மற்ற அனைத்து ரீதியாகவும் சரி, கல்வி எந்த அளவுக்கு அவர்களுக்கு போய் சேரவில்லை, வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு போய் சேரவில்லை, இத்தனை ஆண்டுகளில் இத்தனை சதவீதம் இங்கே நடைமுறைப்படுத்தியும் இந்த சமூகத்தினரால் போட்டியில் பங்கேற்று இதை பெற முடியாமல் போய்விட்டது என்பதற்கான ஆதாரங்களை நிரூபித்துவிட்டு அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்றுதான் சந்திரசூட் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார். பட் இதுவெல்லாம் எங்குமே ஆதாரமாக நிரூபிக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமானது. ஆகவே ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர் ரிவ்யூ எடுத்துக்கணும்னு சொன்னா அதுவரையிலும் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொல்லுவது என்பது லீகலி ரொட்டீன் ப்ரொசீஜர். அதை நம்ம வந்து மனு தாக்கல் செய்யக்கூடியவங்களுடைய பிரேயரா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ரொட்டீனா இந்த பிரேயர் வந்துடும். ரிவ்யூ பண்ணுனாலே அதுவரையிலும் நீங்க ரிவ்யூக்கு எடுத்துக்கிற வரையிலும் நடைமுறைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர். அது நம்ம சொல்லாமலே அட்வொகேட் அதை வந்து அதை பிரேயரா பதிவு பண்ணாங்க. நாம ஏதோ வந்து இதை நடைமுறைப்படுத்த வேணாம், இதை நிறுத்தி வைங்க அப்படின்னு நாம தடுத்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். ரிவ்யூ செய்ய வேண்டும் என்று சொன்னாலேயே அதனோடு இணைந்த ஒரு கோரிக்கையாக ரொட்டீன் பிரேயராக இது வரும். அதனால் அபிடவிட்ல அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் நாம் தமிழ்நாட்டில் உள்ள அருந்ததியர் சமூகத்தை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ததாக சிலர் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார்கள். இதற்கு தோழர்கள் யாரும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவையில்லை. அவர்கள் ஆதரித்த காலத்திலேயே நமக்கு எதிராக வெளியே வந்து சொன்னார்கள். அங்கே உள்ளே எதிர்த்தவர்கள் யார் யார் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களை அன்றைக்கும் அவர்கள் விமர்சிக்கவில்லை. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் அவர்களை பற்றி யாரும் பேசுவதில்லை. உள்ஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பாக கருத்தரங்கம், மாநாடு என்றெல்லாம் நடத்துகிறார்கள். அவர்களை பற்றி எந்த விமர்சனமும் அவர்கள் ஒரே ஒரு சொல் கூட எங்கும் வைத்ததாக எனக்கு தெரியவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீட்டை ஆதரிப்பதாக மாநாடு நடத்துகிறார்கள்.
ஆனால் அகில இந்திய அளவில் அந்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் ஏற்கவில்லை. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று நமக்கு தெரியவில்லை. இதை நான் குற்றமாக சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இடதுசாரிகளோடு இணைந்து தோழமையோடு நெடுங்காலம் பயணிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு மனப்பூர்வமாக இணங்கி இயங்கி வருகிறோம். அதிலே எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசாதவர்கள் விடுதலை சிறுத்தைகளை பற்றி மட்டுமே தொடர்ந்து விமர்சிப்பது வியப்பாக இருக்கிறது. இந்த விளக்கம் விடுதலை சிறுத்தைகளுக்காக நான் வைக்கிற ஒரு விளக்கம். நாம் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார்களின் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சதியை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் சிராக் பாஸ்வான் போன்றவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு துணை நிற்கிறோம். பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் கேபினெட் அமைச்சரவையிலே கேபினெட் மந்திரியாக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானை கொந்தளித்து இதை கடுமையாக எதிர்த்து பந்த் வரையிலும் வட இந்திய மாநிலங்களில் நடத்தி தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே தேசிய பார்வையோடு இதை அணுக வேண்டுமே தவிர உள்ளூர் பார்வையோடு இதை அணுகக்கூடிய தேவை இல்லை. இதிலே நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை. இடஒதுக்கீடே போன பிறகு உள்ளொதுக்கீடு எங்கிருந்து வரும்? பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லை. 16(4)A ஆர்டிகிள் 16(4)A தலித்துகளுக்கான பதவி உயர்வு தொடர்பாக சட்டம் இயற்றிக் கொள்ள மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்குகிறது. தமிழ்நாட்டு அரசிடம் இதை வலியுறுத்தக்கூடிய ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் தான். வேற எந்த அமைப்பும் 16(4)A பற்றி பேசவே இல்லை. 16(4)A தொடர்பாக சட்டம் வந்தால் அது அருந்ததியரையும் பாதுகாக்கிற சட்டம் தான். அருந்ததியருக்கான பதவி உயர்வையும் பாதுகாக்கிற சட்டம் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். 16(4)A தொடர்பாக எந்த அமைப்பு தமிழ்நாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? தலித் அல்லாத அமைப்புகள் கூட யாரும் பேசுவதில்லை. ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், விகிதா கோரிக்கை, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள். ஒவ்வொரு சமூகமும் எத்தனை சதவீதம் என்று பாருங்கள். அந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அவரவருக்கான இடஒதுக்கீட்டை பிரித்துக் கொடுங்கள். இதுதான் சமூக நீதி. மனம் போன போக்கிலே தலித்துகளை கூறுகளாக போட்டு அவர்களுக்கு இடையிலான ஒரு அரசியல் தளத்தில் நிலவக்கூடிய ஒற்றுமையையும் சிதைக்க பார்க்கிறது RSS உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல். இதுதான் உண்மை. சமூக ரீதியாக கலாச்சார ரீதியாக தலித்துகள் இந்தியா முழுவதும் சிதறி கிடந்தாலும் கூட அரசியல் ரீதியாக ஓர்மைப்பட்டு ஒரே சக்தியாக திரண்டெழ வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. அம்பேத்கர் கனவைத்தான் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். பெரியார் இயக்க தொண்டர்கள் தோழர்கள், ஏன் ஆசிரியர் ஐயா, தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் கூட பல மேடைகளில் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எமக்கு சொந்த புத்தி தேவையில்லை, ஐயா தந்த புத்தி போதும் என்று. அந்த அளவுக்கு பெரியார் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். அம்பேத்கர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தும் வகையில் தான் 341 உறுப்பை பாதுகாக்க வேண்டும் என்கிறோம். அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 341 புரட்சியாளர் அம்பேத்கர் எதற்காக இணைக்க வேண்டும்? அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இதை மாநில அரசுகளின் கைகளில் கொடுத்துவிடக் கூடாது என்கிற கவலை அவருக்கு இருந்திருக்கிறது. மத்தியிலே இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படி தவறு செய்ய மாட்டார்களா? மாநிலத்தில் இருப்பவர் மட்டும்தான் தவறு செய்வார்களா என்ற கேள்வி எழும். ஆனால் மத்தியிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கூட்டணி அரசில் இருக்கிற சிராக் பாஸ்வான் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதை கை வைக்கக்கூடாது, 341 கை வைக்கக்கூடாது என்று. மாயாவதி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ரெண்டு பேருக்கும் எந்த ஒற்றுமையும் கிடையாது, ரெண்டு பேரும் கலந்து பேசவில்லை. பிரகாஷ் அம்பேத்கர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்.
அதே உத்தரப்பிரதேசத்தில் சந்திரசேகர் ஆசாத் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நேற்று மகாராஷ்டிராவில் தலித் பேந்தர் இயக்கத்தினுடைய தலைவர் ரமேஷ் பாய் எதிர்ப்பு தெரிவித்து கருத்தரங்கமே நேற்று நடத்தியிருக்கிறார். அந்த கருத்தரங்கில் பல தலைவர்களை அவர் அழைத்து பேச வைத்திருக்கிறார். ஏராளமானவர்கள் என்னை பார்த்து கேட்டார், அவருடைய நிலைப்பாடு என்ன என்று நான் கேட்டேன். இந்த தீர்ப்பு மிகவும் ஆபத்தானது, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. 10-15 ஆண்டுகளில் இடஒதுக்கீடு இல்லாமல் போய்விடும். தனியார் துறையில் நாம் இடஒதுக்கீடு கேட்டுக் கொண்டிருக்கிற போது ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுக்கே ஆப்பு வைக்கக்கூடிய வகையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். இடபிள்யூஎஸ் முன்னேறிய சாதியினருக்கு 10% என்பதே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நடவடிக்கை தான். அது யாரும் அதை பற்றி பெரிதாக பேசவில்லை. மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சட்டம் அது. தனியார் மயமாக்குதல், எல்லா பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கி இடஒதுக்கீடு இல்லாமல் ஆக்கி வருகிறார்கள். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இடஒதுக்கீட்டுக்கான எந்த அடையாளங்களும் இல்லாமல் போய்விடும், பொதுத்துறைகளே இருக்காது. ஆகவே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் நமக்குள்ளே யார் எதிரி என்று அடையாளம் காண தெரியாமல் ஒருவருக்கொருவர் விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை உள்ளபடியே பெரும் கவலைக்குரியதாக இருக்கிறது. உண்மையான எதிரிகள் சங் பரிவார்கள், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் சங் பரிவார்கள். அவர்கள் செய்யும் சதியை, சூழ்ச்சியை, சூதுவாது ஆகியவற்றை அம்பலப்படுத்தும் வகையில்தான் நாம் இந்த தீர்ப்புக்கு எதிராக அபிடவிட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறோமே தவிர இதில் வேறெந்த உள்நோக்கமும் இல்லை. இதை எனது அருமை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கடுமையாக இது பற்றி யார் விமர்சித்தாலும் யாரும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம். பதில் என்கிற பெயரில் எந்த பதிவுகளையும் சமூக ஊடகங்களில் பதிவிட வேண்டாம் என்று என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.